சங்கர் தானே நீங்க? ஓமாம் பாக்க கலக்கு ஒரு போட்டோ இருக்கும் அது அது ரம்பா அது சினேகா இது அவங்களோட அம்மா அங்க இருந்து சொல்லிவிட்டா இந்த மகள் கடை ஓட்டிருக்கா. உண்மைதானோ என்னன்னு சொல்லி வந்து நிறைய சனம் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அன்பு தெரிவிக்கலாம். பால் சம்பு தானே, பேசாம தீச்சட்டி எடுத்திருக்கலாம் நீங்க. தெரிஞ்சு கொள்றீங்க, நல்ல விஷயம். நீங்களும் வீடியோக்கள் வரும். நன்றியா. Ich finde das großartig, dass ich hier sein darf. Mein Name ist Wolfgang Baran, ich bin einer... கடவுளுக்கு தான். நான் நன்றி சொல்லுவேன். ஒரு வருஷம் என்னை கூப்பிடுறேன் எல்லாத்துக்கும் வேணே அனைத்து அடியார்களுக்கும் அன்பு, அதைத்தான் கூட சொல்லி நான் வாங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. கம்கோயிலில் போன முறை போனாங்க பிள்ளை அவங்க தேர்ல இவ்வளோ வெயில். வணக்கம். என்னென்ன இருக்கு? டீயும் கொடுக்குறீங்க போல. பள்ளி இது நீங்க உண்மைதான். அதோட இப்போ இந்த செம்மணி புதை உளி வந்து தோண்டி எடுக்கிற நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் பறி கொடுத்த தாய்மார் அந்த கலை வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஜெர்மனியில் இருக்கிற டோட்முண்ட் நகரத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த சிவன் கோயிலுடைய தேர் திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ தேர் வந்து வெளியில் வரப்போகுது, வாங்க பார்ப்போம். அடியவர்களை தேடி அவர்களிடத்திலே வரவிருப்பதால் தண்ணீர் பந்தல் வந்து துறந்து மோர் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. காவடி எல்லாம் வெளியில வருது. பாப்பா என்ன மாயாண்டு இன்றைக்கும் பிரதர் வந்து காவடி இழுத்துட்டு அவரோட காய்ச்சிட்டு வருவோம். வணக்கம் பிரதர், என்ன மாதிரி எங்க போனாலும் காவடி தானே? அத்தோடு பால்குடம் ஏந்திய அற்புத சாட்சிகள் ஏந்திய முன்னே வர இந்த ரத உற்சவம் சிறப்பாக. வணக்கம். நீங்க கோயிலுக்கு ஹெல்ப் பண்ற டீமா? வருஷம் சேரனீங்களா? இதுதான் முதல் வருஷம். ஓகே, நல்ல சந்தோஷம். நீங்கள் யங் ஆக்கள் வந்து செய்கிறது நீங்களா வந்து செய்கிறீங்களா இல்லாட்டி கேட்டு வாங்க ஓகே. எத்தனை பேருக்கிட்ட இருக்கிறீங்க கிட்டத்தட்ட? 20 பேர். நல்லா, அப்போ தொடர்ந்து வந்து செய்யுங்க. ஓகே. வணக்கம் சூரி மாமா, எங்க ஓடி ஒழிக்கிறீங்கள்? என்னத்துல ஆரோட வந்த நீங்க? வணக்கம். என்னென்ன இருக்கு? டீயும் கொடுக்குறீங்க போல. பள்ளி இது நீங்கள் கோயிலால கொடுக்குறதா இல்லாட்டி நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறீங்களா? நல்ல இந்த வெதருக்கு டீ நல்ல. ஓகே, நான் கொஞ்ச நேரத்தால் குடிக்கிறேன். நன்றியா. அடுப்பு அதுக்குள்ள என்ன இருக்கு? டீயா? டீ இருக்குன்னு காட்டுங்க. வா, இவ்வளவு டீ இருக்கு, சுடுது சும்மா. யூடியூப்ல வருது. நீங்க எந்த ஸ்டார்ட்? நோட் பண்ணலானா? சரி, இந்த சிவன் கோயில்ல அன்பே சிவம் என்ன சிவன் கோயில்ல இன்றைக்கு நீங்கள் யாருக்காவது ஒரு அன்பை தெரிவிக்க போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது யாருக்காவது இருக்கலாம். அப்பா அம்மா, உங்களுக்கு உதவி செய்தாக்கள், ஒரு ஆளுக்கு உங்களோட அன்பை இன்றைக்கு இந்த சிவன் கோயில்ல நின்று தெரிவிக்கிறது. நாங்கள் நிறைய பேர்ல அன்பு வச்சிருப்போம், ஆனால் அதை நாங்கள் ஒரு நாளும் வெளிப்படுத்த மாட்டோம் என்ன. அப்போ அதை நீங்கள் யாருக்கு அதை சொல்ல போறீங்க? அது ஒரு வேதனையான விஷயம்தான். என்னென்னு சொன்னால், தமிழன் என்ற ரீதியில் எல்லாத்தையும் வளர்ந்து போயிருக்கணும். ஆனபடியாக புரித்து சொல்ல இயலாது. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அவைகள் எல்லாருக்கும்
உங்களோட அன்பை தெரிவிக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல பெரிய மனசு, நல்ல சந்தோஷம். நாங்கள் புரிச்சு உண்மைதானே? இல்லாது உண்மைதானோ? எவ்வளவோ கஷ்டத்துக்கு எவ்வளவோ ஆட்டம் வைக்கலாம். உண்மைதான். அதோட இப்போ இந்த செம்மணி புதை குழி வந்து தோண்டி எடுக்கிற நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் பறி கொடுத்த தாய்மார் இருந்தால் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களையும் நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். என்ன செய்யறது, எவ்வளவோ வேதனைகள் மண்ணுக்கு புதஞ்சு கிடக்குது. இப்போதான் முள்ள வருகிறது. பார்ப்போம் காலம் வரைக்கும். சரியா, சந்தோஷம், நல்ல விஷயம். வணக்கம் ஐயா. பாடி நாம் வாழ்விலே நிம்மதியும் சாந்தமும் சந்தோஷமும் அடைந்திடுவோமே என்று அறியவர்களெல்லாம் சிவனை வேண்டி கொண்டிருக்கின்றோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
நானும் சும்மா இருக்கேன். முதல்ல நான் வந்தாச்சு. கூட்டம் வர இருக்கு. 3 மணிக்கு கரியா போகணும். 3 மணிக்கு வணக்கம். இன்னும் சில நிமிட நேரங்களிலே அவர் வெளி வீதி உலா வருகின்ற அந்த நிகழ்வானது இங்கே சிறப்பாக இடம்பெறவிருக்கிறது. 10 ரூபாயாக்கா அந்த உருத்திராட்ச மாலை ஒரிஜினல் என்ன? அர்ச்சனை தட்டெல்லாம் என்ன விலை? 20. நான் இன்றைக்கு தான் வாரேன். இது வணக்கம்.
எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? ஓகே, விளங்கல இது ஓடிக்கொண்டிருக்கு. நீங்கள் இந்த சிவன் கோயில் இன்றைக்கு யாருக்காவது அன்பு தெரிவிக்க போறீங்கன்னா யாருக்கு தெரிவிப்பீங்க? உங்களுக்கு ஆருக்காவது உங்களோட அன்பை தெரிவிக்கணும் என்றால் யாருக்கு? ஓகே, எல்லாருக்கும் உங்களோட அன்பை தெரிவிச்சு கொள்றீங்க. கேட்குறாண்டா அன்பே சிவம்னு சொல்றாரு. அதனால இந்த நாளில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்கள் நீங்க அன்பை அந்த சொல்ல வேண்டிய ஆக்களுக்கு சொல்றது ஒரு நல்ல மாதிரி இருக்கும்னு யோசிச்சேன். குருக்கள் தேவேந்திரம் ஐயாவுக்கு மனைவிக்கு தேவியா என்ன மகன் பதிக்கிறார் அவருக்கு பிரசாந்த் ஐயாவுக்கு எல்லாருக்கும் உங்களோட வீடியோக்காரருக்கும் நீங்கள் வந்து எடுக்கிற உங்களோட வீடியோக்கும் நன்றி. நன்றி அக்கா, நன்றியா. ஓகே, ஓம் வணக்கம். வணக்கம். இங்கே என்ன ஒன்று கெடுக்காதே. வணக்கம். இதுதான் ஆலயத்தினுடைய முன்பகுதி. நாங்கள் பின்பகுதியால் கூட இப்போ முன்பகுதியால் வெளியில் வரோம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? யூடியூப். ஓ, நீங்கள் யாருக்காவது இன்றைக்கு அன்பை உங்களோட அன்பை தெரிவிக்க போறீங்களா? யாருக்கு தெரிவிப்பீங்க? ஒரு வர இல்லை. ஓகேயா?
ஓம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாரம் இதுங்க இன்னைக்கு பொய்க்கால் குதிரை ஆட்டம் நடக்க போகுது. அடிக்கிற அடியில் இன்றைக்கு தாரத்தப்பட்ட கிளிய போகுது. வணக்கம் வணக்கம் ரவி என்ன இன்றைக்கு இந்த சிவன் கோயிலில் வச்சு உங்களை யாருக்காவது உங்களோட அன்பை தெரிவிக்க போறீங்களா? யாருக்கு தெரிவிப்பீங்க? அதாவது அனைத்து பக்தர்களுக்கும் உங்களோட அன்பை தெரிவித்து கொள்றீங்க. அனைத்து பக்தர்களும் நல்லா இருக்கணும், இந்த சிவன் அருள் கிடைக்கணும். அனைத்து பக்தர்களும் இன்றைக்கு வந்தவர்கள் வராதவர்கள் எல்லாருக்கும் சிவனின் அருள் கிடைக்க எனது வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. இங்கே இருக்கிற நீங்கள் யூடியூப் டோட்முண்டா கனகாலமாக இருக்கிறீங்க போல. நீங்கள் இன்றைக்கு உங்களோட அன்பை யாருக்காவது தெரிவிக்க போறீங்களா? யாருக்கு தெரிவிப்பீங்க? அப்படி ஒன்றும் தேவையில்லை. சரியா, ஓகே. வணக்கம் தம்பி. சாமி தேருக்குள்ள ஏறிட்டா? எப்படி கன நேரமாக வந்தீங்களா? நாங்கள் நேரத்துக்கு வந்துட்டோம். சரி, இன்றைக்கு நீங்கள் இந்த சிவன் கோயிலில் வச்சு உங்களோட அன்பை யாருக்காவது தெரிவிக்க போறீங்கன்னா யாருக்கு தெரிவிப்பீங்க? அன்பை தெரிவிக்கிறேன்னா எங்கள் அடியார் எல்லாருக்கும் அன்பை தெரிவிச்சுக்கலாம். இவ்வளோ மழை இருந்தாலும் தெரிந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கணும். வேறு பக்தி, சிவன் பக்தி. கம்கோயிலில் போன முறை போனாங்க பிள்ளை அவங்க தேரில் இவ்வளோ வெயில் எல்லாம் இயலாப்பட்டாங்க. மலைக்குள்ள இருந்தாலும் அவ்வளோ சனம் மலைக்குள்ள நிற்பணும். மழையே முக்கியம் இல்லை, சிவன் பக்தி. இவ்வளோ சனமும் வந்திருக்கின்றா அது சிவந்த பக்தி என்று தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ தூரத்திலேருந்து வந்திருக்கணும், அது வேறு பக்தி, என் பக்தியும் கூட. நானும் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகுதான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய மலை என்றும் நான் பார்க்கவில்லை, சிவந்த பக்தி என்று தான் நான் வந்தேன். அதுதான் நான் எங்கள் அடியாருக்கு நான் சொல்ல விரும்ப கொள்கிறேன். தொடர்ந்து வந்திருக்கின்றார். இவர் வந்து யூனிடாம், அதாவது இந்த நகரத்தினுடைய இளையோர் பிரிவுக்கான பொறுப்பாளர். இங்கு அதாவது ஆலயத்துக்கு பின்புறத்திலே வந்து நாம் கடைகள் அமைப்பதற்கான இடங்களுக்கான உரிமங்களை நமக்கு பெற்று தந்து அதற்கு பெரும் உதவி எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அவருக்கான கௌரவத்தையும் நமது ஆலய தலைவர் திரு ஜெகதீஷ் அவர்கள் வழங்குகிறார். An dieser Stelle einen herzlichen Dank an Herrn Zimmer für die Genehmigung, dass wir die hintere Fläche nutzen können. Also sehr herzlichen Dank. Dann begrüßen wir Herrn Johannes Palm, unseren Rechtsanwalt. தொடர்ந்து நாம் வழக்கறிஞர் திரு பல்ம் அவர்களை அவருடைய நமக்கு உதவி புரிகின்றதற்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அவருக்கான கௌரவத்தை திரு சபாரத்னம் அவர்கள் வழங்குவார். ஆலயத்தினுடைய நிதி பொறுப்பாளர். அதனைத் தொடர்ந்து நமக்கு அதாவது காவல்துறையினர் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு பெரும் உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சார்பிலே இன்று வருகை தந்திருக்கின்றார் என் ரோட்மன் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர் பணிக்கும் நாம் இந்த வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மாநில பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது நோர்த் வெஸ்ட்பாலன் மாநிலத்தினுடைய உறுப்பினர் வாகன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த வேளையில் அதாவது இன்னும் வந்து கொண்டு இருப்பதனால் சற்று நேரம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் அவரையும் இந்த வேளையில் நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆலய குழுவை வார்த்தைகள் கூறுமாறு அன்பும் மரணம் முடத்தாயின் வாழ்க்கை அன்பும் பயணம் அது என்ற வள்ளுவர் வாக்குகளுக்கு அமைய மேன்மையுள்ள சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற புராண இதிகாச தத்துவங்களை
ஐரோப்பா கண்டத்தின் ஜெர்மனியில் டோர்ட்முண்ட் மாநகரத்தில் ஸ்ரீ சாந்தராய அம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் பெருமானுடைய அரும்பெரும் கருணை சமய சமூக கலாச்சார பண்பாடு விழுமியங்கள் வளர்வதற்கு ஆலயங்கள் ஒரு வழியாக அமையப்படுகின்றன. அந்த வகையில் இந்த வருஷம் பிரம்மோற்சவம் பெருமான் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பெருமானுடைய பிரம்மோற்சவம் 9வது நாளாக தேர் திருவிழாவோடு மிகவும் ஆனந்த கோலாகலமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஆலயத்துக்கு வந்திருக்கின்ற அனைத்து சிவபக்த பெருமாக்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கோரிக்கின்ற எல்லா வகைகளிலும் எங்கள் சமயத்துக்கும் சமூகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் விழுமியங்களுக்கும் வழிகாட்டியாக உதவி புரிகின்ற டோர்ட்முண்ட் மாநகரத்தில் இருக்கின்ற ஒருவருடைய பேரும் எனக்கு vielen Dank. Sehr geehrte Damen und Herren, liebe Mitglieder der Gemeinde, liebe Gäste, es ist mir wie in jedem Jahr eine große Ehre, Sie alle heute hier in Hombruch zum diesjährigen Hindu-Tempelfest begrüßen zu dürfen. Und ich darf Ihnen sagen, dieser Hindu-Tempel ist aus unserer Stadt und aus unserem Stadtbezirk hier in Hombruch nicht mehr wegzudenken. An dieser Stelle schon mal vorab vielen Dank für Ihre Freundschaft. Dieses Fest ist mehr nur ein religiöses Ereignis, es ist ein lebendiger Ausdruck von Glaube, Gemeinschaft und Kultur und gelebter Tradition. Ein Fest des Lichts, der Farben, der Musik, der Verbundenheit. Und gerade hier in einem vielfältigen und offenen Stadtteil wie Hombruch zeigt sich, Vielfalt ist unsere Stärke. Ich danke Ihnen herzlich für Ihren Beitrag zum interkulturellen und interreligiösen Zusammenleben. Solche Begegnungen fördern Verständnis, bauen Brücken und schaffen Vertrauen in einer Zeit, in der genau das wichtiger ist denn je. Mein besonderer Dank gilt allen, die an der Organisation und der Durchführung dieses Festes beteiligt sind. Mit Zeit, mit Hingabe und großem Herz, insbesondere natürlich auch an Sie und Ihren Priester, Oberpriester, dass er immer wieder hier ist und dieses Fest anleitet und uns seinen Segen spendet. Ich wünsche Ihnen und uns allen ein gesegnetes Tempelfest, inspirierende Momente, gute Gespräche und das schöne Gefühl, Teil einer Gemeinschaft zu sein, die über Grenzen hinweg verbindet. Und ich darf Ihnen ganz herzlich sagen, vielen Dank, Manaka. மாநகரத்திலே வந்து இந்த ஆலயம் வந்து ஒரு மிகப்பெரிய இடையத்தை பெற்றிருக்கின்றது. இந்த நகரத்தினுடைய பெரும் அடையாளமாக மாறி இருக்கின்றது. அது எண்ணத்திலே நாங்கள் மாற்றியமைக்க முடியாத அளவிலே இந்த ஆலயம் ஒரு பெயரை பெற்றிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். அதேவேளையில் சமய எல்லைகளை கடந்து நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் ஒற்றுமையினுடைய நிலைப்பாடாகவும் இந்த ஆலயம் திகழ்கின்றது, இந்த திருவிழா நிகழ்கின்றது என்று கூறியிருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்விலே தன்னை அழைத்ததற்கு நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார். இப்படி இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெறவும் பலருக்கு வேண்டியது கிடைக்கவும் ஒரு நிறைவான தருணங்களை உள்ள ஒரு விழாவாக இது அமையும் என்று அவர் கூறிக்கொள்கின்றார். நன்றி. சமீத சந்திரமௌலீஸ்வரனுடைய தேர் திருவிழா இன்னும் சில நிமிடங்களில் ஆர்வம் காண இருக்கின்றது. ஆகையால் நாம் முதலிலே குறிப்பிட்டதை போன்று இளையோர்களும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஆலயம் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அந்த வேளையில் நாங்கள் அதாவது இளையோர்கள் தான் பாதைகளிலே இடையடியாக நின்று உங்களுக்கான போக்குவரத்துகளை அவர்கள் நிர்ணயிக்க போகின்றார்கள். ஆகையால் அவர்கள் சொல்லுகின்ற நேரங்களிலெல்லாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி இந்த சட்ட திட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக அந்த ட்ராம் வருகின்ற பாதைகளிலே வந்து காவடிகள் ஆட வேண்டாம், அதை நிற்காமல் அதை தாண்டி போகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக எமது அந்த உரிமங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நேர கட்டளைக்குள் தான் இருக்கின்றது. அதற்குள் எல்லாத்தையும் நாங்கள் நிகழ்த்தி அதை சிறப்பாக்க வேண்டும். ஆகையால் அந்த ட்ராம் ரோட்டுகளில் வந்து நிற்காமல் அதை வேகமாக அந்த பகுதிகளை கடந்து செல்லுமாறு மீண்டும் ஒரு முறை ஆலய நிர்வாகத்தினர் உங்களது கவனத்துக்கு கொண்டு வர இருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து அந்த வீரலுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த பாக்லட்ஸும் இன்றே நீங்கள் கட்டணங்கள் இன்றி அதாவது தண்ணி பணங்கள் இன்றி ஆலயத்தினுடைய உரிமங்களை பெற்று நீங்கள் அங்கே வாகனங்களை நிறுத்தக்கூடிய ஒரு அனுமதியை இந்த வருடத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகையால் அங்கேயும் நீங்கள் வாகனங்களை தரித்துக் கொள்ளலாம் என்பதை இந்த வேளையில் குறிப்பிடுகின்றோம். செயலாற்றி வருகின்ற இணைந்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதுபோல் இந்த டோர்ட்முண்ட் சிவன் ஆலயமானது ஒரு பொதுவான ஆலயமாக மக்கள் ஆலயமாக இந்த மக்களின் சிறப்போடு இந்த ஆலயம் சிறந்திருக்கின்றதற்கு நீங்கள் தான் முக்கிய காரணிகளாக இருக்கின்றீர்கள்.
அந்த வகையிலே இந்த ஆலயத்தின் சிறப்போடு நீங்கள் இந்த ரத உற்சவத்திலும் இணைந்து சிறப்பாக வர வேண்டும். சரிகா அவர்கள் கூறியது போலவே பாலகிருஷ்ணன் எங்களோடு இணைய முடியாவிட்டாலும் எங்களோடு தொடர்பாக தொடர்பாடலோடு இருந்து கொள்கின்றார். இந்த காவடி என்பது ட்ரையல் ட்ரக்கிட்ட செல்லும் போது நீங்கள் நிச்சயமாகவே அதில் ஆடாமலுக்கு அமைதியாக செல்லும்படி. Herr Volker Barran wird einmal von unserem Tempelvorstand, Herrn Bergedis, geehrt. Damals in den 60er, 70er Jahren nach Deutschland gekommen sind. Da war das ganz bedeutend, dass man Menschen aus dem eigenen Kulturkreis, aus dem eigenen Land getroffen hat, auch wenn man nur in eine kleine Gemeinde gewesen ist. Umso mehr freut es mich, dass tatsächlich die tamilische Gemeinde hier einen Ort in Dortmund gefunden hat, wo sie zusammenkommen kann, ihre Kultur leben kann. Weil wir sagen immer, oder ich sage immer, jemand, der seine Vergangenheit und seine Wurzel, seine Kultur nicht kennt, hat keinen Kompass. Und deswegen ist das wichtig, dass man gemeinsam einen Kompass hat, seine Kultur, seine Religion leben lässt und sich gegenseitig auch hilft, um hier auch klarzukommen. Ich sage auch immer als Integrationspolitiker der SWD, dass es auch wichtig ist, dass wir hier als Aufnahmegesellschaft verstehen, warum Menschen hier sind, warum die zu uns gekommen sind und dass jeder, der kommt, mit einer Geschichte, mit einer Familiengeschichte kommt, die auch wichtig ist, die wir lernen müssen. Also es geht hier nicht um Assimilation, sondern es geht um Integration. Integration bedeutet, dass wir dann auch verstehen müssen, was ist die Religion, was ist die Kultur, aber was ist auch die Intention, warum die Leute aus Sri Lanka zu uns nach Deutschland gekommen sind. Das hat ja auch Probleme gegeben, oder es gibt immer noch Probleme in Sri Lanka, was Menschenrechte angeht, was Freiheit angeht. Deswegen ist es wichtig, dass wir hier im Gespräch bleiben, parteiübergreifend mit vielen Freunden und wissen, wie wir den Menschen sowohl in Sri Lanka, aber auch hier weiter unter die Arme greifen dürfen. Ich finde das großartig, wie bunt, wie vielfältig das ist und genau das, was wir hier sehen, die Vielfältigkeit in Deutschland, in Nordrhein-Westfalen, in Dortmund, das ist unser Reichtum, darauf müssen wir aufbauen. Und es ist nicht so, wie die rechten Politiker der AfD sagen, dass Integration ein neues Problem ist oder ein Problem ist. Wir sehen hier genau das Gegenteil. Es ist schön, dass Sie da sind, schön, dass ich dabei sein darf und ich wünsche ein sehr schönes Tempel. Dankeschön. நோர்த்வெஸ்ட்ஃபால் மாநிலத்தினுடைய பள்ளிய பண்பாட்டுக்கான பேச்சாளர் பாவன் அவர்களுடைய உரையை கேட்டிருந்தோம். ஒவ்வொரு மனிதரும் அதாவது ஒரு நாட்டில் இருந்து வேர் அறுத்து இன்னொரு நாட்டிலே வேர்களை படர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழினமானதும் அதற்குள்ளே உட்பட்டு இந்த நாடுகளுக்கு வந்திருந்தோம். அவருடைய தந்தை கூறியதை போன்று ஒவ்வொரு பேரும் வரும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் அதாவது அவர்களுக்கான ஒரு கதையை ஒரு வரலாறை வைத்துக் கொண்டே வந்திருக்கின்றார்கள். இப்படி அதாவது சிற்று கிராமங்களிலே இருந்தாலும் இன்னும் ஒரு தமிழரை அல்லது தனது இனத்தவரை காணுகின்ற பொழுது இருந்த மகிழ்ச்சி இன்று இப்படியான ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அதாவது ஒரு கூட்டமாக நாங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு எல்லாம் தமிழர்கள் இருக்கின்ற வண்ணமாக படர்ந்திருக்கின்றோம். அதற்கு இந்த ஆலயமும் ஒரு சான்றாக, இந்த இடமும் ஒரு சான்றாக இருக்கின்றது. இப்படியான இந்த திருவிழாக்களை பார்க்கின்ற பொழுது நாம் ஒற்றுமையாக, அதாவது ஜெர்மன் சமுதாயத்திலேயும் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் EFT போன்ற கட்சிகள் அந்த ஒற்றுமை நிலைப்பாடுகளை முறியடிக்க இருக்கையிலும் இப்படியான ஒரு கலாச்சார ஒருங்கிணைப்பு நிச்சயமாக அதுக்கு அந்த துணை புரியும் என்பதையும் இந்த நம்பிக்கைகளை சார்ந்த அதாவது பல வண்ணங்கள் எல்லாம் இங்கே இணைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அதாவது இந்த நிகழ்வு அவருக்கு மிகவும் ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்வான ஒரு தருணமாக இருக்கின்றது. அதனால்தான் முக்கியமாக இன்று அதாவது நோர்த்வெஸ்ட்ஃபால் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று வருகை தந்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நமது நன்றியை கூறிக்கொள்வோம். ஒரு அறிவித்தல், அதாவது வாட்ஸ்அப் வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள்? எல்லாம் டவுட் பண்ணா எஸ்என் கோயில்கார் அடுத்தவங்க கூட நான் என்ன பாரன் ஞாயிற்றுக்கிழமை சங்கர் பாய் சங்கர் பார்க்குறேன். நீங்களா? நன்றி. சரி, என்னென்னா இன்றைக்கு நீங்கள் யாருக்காவது இந்த சிவன் கோயிலில் அன்பை தெரிவித்து கொள்ள போகிறீங்கன்னா யாருக்கு உங்களோட அன்பை தெரிவிப்பீங்க? தெரிவித்து கொள்றீங்க. நல்ல விஷயம். நீங்களும்
நன்றியுமே இருக்காது எல்லா மக்களுக்கும் உங்களோட நெடிய எல்லாம் பார்க்குறேன். நீங்கள் நன்றியா? இவர் பார்க்குற நீங்கள் உங்களை யாருக்காவது உங்களோட அன்பை தெரிவிக்க போறீங்களா? கேஸில் பாய் சங்கர் பார்க்குறீங்களா? நன்றி. எங்கேருந்து வரீங்க? இல்லை நான் என்னண்டா, நீங்கள் இந்த சிவன் கோயிலில் யாருக்காவது கூட அன்பை தெரிவிக்கிறேன்டா. இப்போ அம்மா அப்பா உங்களுக்கு உதவி செய்தாக்கள் இல்லாட்டி யாருக்கு சொல்லுவீங்க? கடவுளுக்கு அன்பை தெரிவிச்சு கொள்றேன். சரி ஏன்னா ஓகே. சந்திச்சுட்டீங்க. பார்க்குற சரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி. சரியா? இல்லை இன்னும் நிறைய வர கிடக்கு. நிறைய வீடியோக்கள் செய்வோம். நேரம் காணாதால நல்ல வித்தியாசமான வீடியோக்கள் வரும். நன்றியா? நிறைய வித்தியாசமான பதிவுகள் வரும் பாருங்க. நன்றி அக்கா. நன்றி உங்களோட அன்புக்கு நன்றி. ஓகே. பந்தல் ஃபுல்லாயிட்டு வந்துட்டு காவிலுக்கு வேண்டியதான். வணக்கம் ஐயா. எங்கே இருந்து வாரீங்கள்? டியூரன்ல இருந்து வாரீங்களா? நடுக வாரீங்களா? இங்கே இதுதான் முதல் முறை. சரி. இந்த சிவன் கோயிலில் இன்றைக்கு உங்களோட அன்பை யாருக்காவது தெரிவிக்க போகிறீங்கன்னா யாருக்கு தெரிவிப்பீங்க? யாராவது இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு உங்களோட அன்பை தெரிவித்து கொள்றீங்க. நல்ல விஷயம். அது உங்களோட பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும். சரியா? டீம் வந்து ரெடியாக இருக்கு. பாப்பா என்ன நடக்குதுண்டு. முடிவு எடுக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னண்டா பூப்பட்டால் கோயிலுக்கு பிறகு கதைக்கல யாரும் தரும். ஏன் ஓடுறீங்க? இல்ல வெக்கப்படுறாங்களே எல்லாரும் கதைக்கிறதுக்கு. ஏன்னா வெஸ்ட போட்டு வந்து சரி பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அலஸ்குட் அலஸ்குட். காலுக்கு போட்டிருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். இங்க அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் குறைதான், அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் குறைதான். டக்குன்னு அடிங்க, யாருக்கு அடிங்க. சரி இப்ப என்னண்டா, நீங்க யாருக்காவது உங்களோட அன்பை தெரிவிச்சு கொள்ள போறீங்கன்னா இந்த சிவன் கோயில வச்சு யாருக்கு உங்களோட அன்பை தெரிவிப்பீங்க? அன்பை தெரிவிக்கின்ற சகோதரன் சகோதரத்துக்கு அன்பை தெரிவிக்கலாம். மற்ற என்னுடைய படித்த நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அன்பு தெரிவிக்கலாம். இந்திய சிவன் கோயில் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பு கூட இதை சொல்றாங்க. நன்றியா. வணக்கம். பால் செம்பு தானே, பேசாம தீச்சட்டி எடுத்திருக்கலாம் நீங்க.
நல்லூர் கோயிலுக்கு காவடி பிடிக்க ஆள் இல்லையாம போறீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி பிரதர், என்னண்டா இப்போ இந்த சிவன் கோயிலில் வச்சு உங்களோட அன்பை யாருக்காக தெரிவிக்க போறீங்கடா? யாருக்கு உங்களோட அன்பை தெரிவிப்பீங்க? கடவுளுக்கு தான். கடவுளுக்கு தான். கடவுளுக்கு தான். அவர் சார் நான் நன்றி சொல்லுவாங்க. ஒரு வருஷம் என்னை கூப்பிடுறாரு எல்லாத்துக்கும் தானே, நல்ல விஷயம். ஓகே, காடு இருக்க போதாங்க. வணக்கம். ஓ கழு இழுக்கு இல்லையா? இழுங்கப்பா இழுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். சரி, இன்றைக்கு யாருக்காவது உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டா இந்த சிவன் கோயிலில் வச்சு யாருக்கு உங்களோட அன்பை தெரிவிப்பீங்க? அனைத்து அடியார்களுக்குமாக அன்பு, அதைத்தான் கூட சொல்லினேன் வாங்க. ஓகே, தனிப்பட்டு சொல்லலாம். அது இல்லை, அதுக்கு இல்லை. இப்போ உதவி செய்தார்கள் வாழ்க்கையில் எப்போவாவது அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரும் இருக்குதான் இன்றைய தினத்தில் அடியார்களுக்கும் ஆண்டவன் உண்மைதானுங்க, எல்லாரும் அதான் சொல்றாங்க. நல்ல விஷயம். ஓகே, வணக்கம். வணக்கம் அக்கா. நான் இருக்கேன், நீங்க கவனம் அக்கா பார்த்து.
வணக்கம் அக்காச்சி, பிஸியா நிக்கிறீங்க போல. எப்படி சோமா இருக்கிறீங்களா? என்னண்டா இன்றைக்கு இந்த சிவன் கோயில்ல யாருக்காவது உங்களோட அன்பை தெரிவிக்க போறீங்களா? அன்பே சிவம் என அன்பை தெரிவிக்க போறீங்களா? யாருக்கு தெரிவிப்பீங்க? யாருக்கு எங்கள் நாட்டு மக்களுக்கு அன்பை தெரிவிக்கிறோம். மற்றும் இந்திய விழா நல்ல சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர் திருவிழா இங்கே கண் உள்ள காட்சியா இருக்கிறது. நீங்க யாருக்கு தெரிவிப்பீங்க? மக்களுக்கு எல்லாருக்கும் அடியா பக்த இதைத்தான் கூட எல்லாரும் சொல்லணும். நீங்க யாருக்கு சொல்ல போறீங்க? அம்மாக்கு சொல்லலாம், அப்பாவுக்கு சொல்லலாம், வேணா எவ்வளவு பேருக்கு சொல்லலாம்? எல்லாருக்குமா? அது நல்லது. சரியா? தங்கச்சி டீ ஒன்று தான்மா. நன்றி. டீ ஓகே, நல்லா இருக்கு. சுட சுட டீ. வணக்கம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? சீகன்ல இருந்து வந்திருக்கிறீங்க. வருஷமா இருந்தீங்களா? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? தமிழ்நாடா? தமிழ்நாடுல எங்கே? தூத்துக்குடி. எப்படி இருக்கு? நீங்கள் எவ்வளோ காலம் அஞ்சு இருக்கிறீங்க ஜெர்மனியில்? 8 months தான் இருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸா? வெல்கம் டு ஜெர்மனி. எப்படி எந்த ஸ்டூடெண்ட் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க? சீகனா. எப்படி இருக்கு ஜெர்மனி? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்போ இங்கே உள்ள தமிழ் மக்களோடலாம் கதைக்கிறீங்களா? அன்பா பழகுறாங்களா ஈழத்து மக்கள்? நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போகலாம். நீங்கள் ஒரு எங்களோட தமிழ் உறவுகள் தானே, நாங்கள் எல்லாம் ஒன்று தானே. என்ன அப்போ நீங்கள் இன்றைக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த சிவன் கோயிலில் வந்து யாருக்காவது அன்பை தெரிவித்து கொள்ள போகிறீங்களா? யாருக்கு தெரிவிப்பீங்க அன்பு? உங்களோட அன்பை யாருக்காவது தெரிவிக்கிறது? பேரண்ட்ஸ். நீங்களுமா? மலையாளம்? எனக்கு தமிழ் கொஞ்சம் தான். தெலுங்குலயே சொல்லுங்க. தெலுங்குலயே சொல்லுங்க. அன்பு. கேரளா. ஓகே, நீங்க கேரளா. மலையாளி, தெலுங்கானா. அப்ப அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லி. அம்மா, சும்மா அப்பா, அம்மா, அம்மா எல்லாரும். ஓகே, ஹேவ் a nice time. என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நீங்கள் எங்க இருக்கிறீங்க? நான் இப்ப எங்க நிலத்துல நிக்கிறேன். நிலத்துல நிக்கிறீங்க? என்னண்டு பாத்தீங்களா, கோயில் இங்க இருக்கு. இந்த இதுக்குள்ளால போகணும், கடை ஏரியாவுக்கு. கடை வளைச்சிருக்கு. இங்கே வாங்கலாம், ஒரு வசனம் சொல்லிட்டு போங்க. யாருக்காவது இந்த சிவன் கோயிலில் வச்சு உங்களோட அன்பை தெரிவிக்க போறீங்கன்னா யாருக்கு தெரிவிப்பீங்க? அம்மாக்கு. அம்மா இங்கே இருக்கிறாவோ? இல்லை, மோசம் போட்டு. ஓகேயா, சரியா, ஓகே. கடற்தெருவுக்கு போகிறோம். கடையை கொண்டு தள்ளி வச்சிருக்காங்க. வணக்கம், கடை எங்கே இருக்கப்பா? அங்கால. சரி, நீங்க ஐயோ போட்டிருக்கிறா. சரி, இப்போ எடுப்போம். என்ன கடை? ஓகே. நீங்க இன்றைக்கு இந்த சிவன் கோயிலில் வச்சு யாருக்காவது உங்களோட அன்பை தெரிவிக்க போறீங்களா? யாருக்கு தெரிவிப்பீங்க? உங்களோட நீங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வேணாம், பிள்ளைகளுக்கும் தெரிவிக்கத்தானே வேணும். நல்ல அன்பான மனைவியா இருக்கு. சரியா, நல்லா இருங்க. ஓகே. போனா வடையும் ரோல்ஸும் தான் கிடைக்கும், மாம்பழமும். ஆஹா, வாங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு தொண்டை அடிச்சுக்கலாம். வணக்கம். கடத்தெரு பக்கம் வந்தாச்சு. நீங்கள் தெரியணுமோ தெரியக்கூடாதோ? தெரிஞ்சா நல்ல. அப்போ என்னென்னா உங்களோட இந்த சிவன்
இல்லை இல்லை ஒரு பேட்டியும் இல்லை. சிவன் கோயிலில் வச்சு நீங்கள் ஆறுக்காவது உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டா யாருக்கு தெரியும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றியா, சந்திப்போம் கண்டுகளா என்ன. PS பவன் அண்ணாச்சி, வணக்கம் தம்பி. என்ன ஆஃபர் இல்லாம நல்லா இருக்கா? எடுத்தாச்சா? ரெண்டு சாரி 50. ஓ 4 சாரி 50. அடுத்து எங்க போடுற பிளான்? கேவலாவில் PS பவுன் ஆட்சி கடைக்கு வந்தீங்களா இதே ஆஃபரா? இதை விட நல்ல ஆஃபர், இதை விட நல்ல ஆஃபர், இதே நல்ல ஆஃபர் தான். ஓகே டக்கண்டு இங்கே இருக்கு, இங்கே பாருங்க, இதான் அடிச்சு விற்கிறாங்க. PS பவன் அண்ணாச்சி குட். அடுத்து என்ன ஆட நம்மளோட மஸ்கட் அண்ணாச்சி வந்துட்டார். அண்ணன் எப்படி அண்ணன் சும்மா இருக்கிறீங்களா? ஓ என்னண்டா இன்றைக்கு இந்த சிவன் கோயிலில் வச்சு உங்களுக்கு ஆறுக்காவது அன்பை தெரிவிக்க போறீங்கண்டா, யாருக்கு தெரிவிப்பீங்க? பழைய சரியா, இனித்தான் தேர் முடிஞ்சு சனம் வரும். என்ன வணக்கம் அக்கா, என்னக்கா இவ்வளோ நகையில ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வச்சுட்டு இருக்கிறீங்க? போகிறவன் பாரவெல்லாம் தூக்கிட்டு பண்ண அதில் வர அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பக்த ஓடிகள் இந்த வேஷத்தில் கல்லர் திட்டுறாங்களாம், கவனமாக இருக்கட்டா வந்து. ஓ நீங்கள் என்னடா இங்கே தாலியல் கிடக்கிற கடைக்கு இப்போ என்ன விலையாக்கா ஒரு தாலி? 25 ரூபாண்டா, கண்ட வாட்டுக்கு வாங்கி கட்டலாம் போல. ஏன்னா நல்லா இருக்கப்பா. 10 பவுனில் இருக்குது, 20 பவுனில் இருக்குது. இது எத்தனை பவுன்? இது 10 பவுன். என்ன நல்லா இருக்கப்பா, ஒரிஜினல் மாதிரி இருக்கு, வடிவா இருக்கு. பிள்ளையார் தாலி என்ன? ஓ நல்லா இருக்கு. எங்க எடுக்கலாம் இனி இது? நீங்க எங்கேயும் வச்சிருக்கீங்களா கடையில்? இல்லை அடுத்த கோயில் பீலஃபெல்ட்ல என்ன? சரியப்பா, அடுத்த கேபிளாவில் போடுவீங்க. சந்திப்பு வாங்க. வணக்கம் அக்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்க? எல்லாம் பணம் கட்டி எல்லாம் அது எழுதுலாம் நல்ல நல்ல ஐட்டங்கள். 25 சென்ட் உண்டு. இது பெருசு 250. இதெல்லாம் நீங்களா செய்யறீங்க? இது என்ன விலையாக்கா? 350 ஆக்கா? நீங்களா செய்ததா? சரி அக்கா. என்ன இப்போ உங்களோட ஸ்பெஷலா இது கருவேப்பிலை எல்லாம்? இது என்ன விலையாக்கா கருவேப்பிலை கண்டு? 12 ரூபாக்கா? மலிவா இருக்காக்கா பெரிய? ஓ கூடுதலாக கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிற. நீங்கள் 12 ரூபா கண்டைக்குள்ள இதை பார்க்குற சனவினி எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவேன், இங்கே வாங்கலாம் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, இங்கே வாங்குறேன். நீ அதை கட்டணும் என்ன? ஏன்னா அது சனம் கேட்குறது. அப்போ இதுக்கு வீடியோக்களை போட்டு விட்றோன்னு உங்களோட நம்பர்கள் அது எழுது டீட்டெயில்ஸ் இல்லைண்டா. எந்த பாய்சங்கர் இங்கே கனகாம்பரம் இந்த வேப்பம் பார்க்குறேன் நீங்களானே. நன்றி அக்கா, நன்றி. ஓ உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவும் தாங்கன்னா நான் அந்த இதுக்குள்ளே போட்டு விட்றேன். அப்போ உங்களை தொடர்பு கொண்டு சனம் வாங்கக்கூடியதாக இருக்கும். மாதுளங்கண்டெல்லாம் இருக்குது. இந்த மல்லிகை கண்டு, மல்லிகை இப்போ பூக்குற சீசன், சும்மா அந்த மாதிரி பூத்து நிற்கிது. ஓ வீட்டில் அக்கா சொல்லுங்க அக்கா, நம்பரை வாயால் சொல்லுங்க அக்கா. அப்போ நல்ல உங்களோட பார்த்து நம்பரை சொல்லுங்க அக்கா. 0179 24 25 634. ஓகே, நீங்கள் உமா வாரண்டோஃப்ல இருந்து. சரி, இந்த நம்பரை வடிவாக ரிப்பீட் பண்ணி கேட்டு தேவையான ஆக்கள் இந்த கருவேப்பிலை அதுகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே அக்கா. வணக்கம் அக்கா. நான் காண்ற நேரெல்லாம் இப்படி தோசையோட தான் இருந்து சண்டை பிடிச்சி கொண்டு நிற்கிறீங்க என்ன? இப்படி காண்ற இடமெல்லாம் தோசையோட தான் ஒரே மல்லு கட்டுற வேலையாக கிடாக்கு. தோசையோட மல்லு கட்டுற வேலையாக கிடாக்கு. இந்த அப்பச்சட்டியெல்லாம் சும்மா ரெடியாக இருக்கு. இன்றைக்கு இதுகள் வழக்கமானதில் விட ஏதாவது ஸ்பெஷலாக போடுறீங்களோ? இதெல்லாம் முடிஞ்சுது. அது கிடையாது, சனம் இஞ்சால வரும்போதே முடிஞ்சு.
என்ன நல்ல விஷயமா லைவ் இல்லை எடுத்துட்டு போடுறதான் என்னண்டா நாளை நாளைக்குள்ள வந்துடும். என்னண்டா இன்றைக்கு இந்த சிவன் கோயிலில் உங்களோட அன்பை தெரிவித்து கொள்ள போறீங்கன்னா யாருக்கு தெரிவிப்பீங்களே? அதான் மேட்ருன்னு சரியாக்கா பிரச்சனை இல்லை. வணக்கம். முண்டு சாரி 50 ரூபா என்ன? வணக்கம். எங்க ஏற்கனவே நான் வந்து எடுத்த கடை தானே? முதலாளி அங்கே நிற்கிறாரா? இந்த வார் இவர் அடுத்த முதலாளி என்ன தம்பி என்ன மாதிரி போகுது உங்களோட பிசினஸ் எல்லாம்? ஓகேயா? இன்றைக்கு என்ன சேல் போட்டுருக்கீங்களா? அடுத்து எங்கே போட போறீங்க? இன்றைக்கு வந்து 2 சீலை 25 ரூபா, 3 சீலை 50 ரூபா, 2 சீலை 50 ரூபா, மற்ற சொப்புகள் 10 ரூபாய்க்கு இருக்கு, பஞ்சாபியை 2.30 இருக்கு. எல்லாம் அங்கே போட்டா இன்றைக்கு வாரவைக்கு நல்ல லாபமாக கொடுக்குறோம். அடுத்தது எந்த எந்த இடத்துல போடுவீங்க? என்ன ஆஃபர் போட போறீங்க? இதே ஆஃபர் தான். இனி பிள்ளையார் கோயில் சரி ஞாபகம் கடையின் பேரையும் சொல்லிடுங்க. கேஜி இம்போர்ட்டர்ஸ் ஓஸ்னாபுரம். ஓகேயா? என்னண்டா இல்லைப்பா என்னண்டா உங்கள்கிட்ட முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கணும். இன்றைக்கு இந்த சிவன் கோயிலில் நீங்கள் அன்பை தெரிவிக்கிறேன்டா யாருக்கு தெரிவிப்பீங்க? உங்களோட அன்பை மனைவிக்கு தான் தெரிவிக்கணும். அது சரி எனக்கு. அப்போ ஒரு எப்படி வடிவேலாம் கும்பிட்டீங்களா சாமியை? காய்க்கலாம் போச்சா? சத்தம் அங்கே இஞ்சி அமைதியாக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஊருக்கு போறீங்களா? ஊருக்கு போகலையா? சரி அப்போ கும்பிடுங்க, நாங்கள் சந்திப்போம் என்ன? ஓகே. கடப்பா 25 ரூபா. என்னப்பா இந்த ஆள் இதை விட்டுட்டு அங்க போய் நின்று பிலாப்பழம் வைக்குது? தேன் மாதிரி இருக்கு, அதுக்கு தேனையே சாப்பிடுவோம் நாங்க. பிலாப்பழம் என்ன தேன் மாதிரி இருந்தா சுகர் வந்துடும், கேட்கணும் அவர் என்ன. வணக்கம் பாஸ். என்னண்டே குளிர்தான் உங்களுக்கு? வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பிலாப்பழத்தை இறங்கிட்டீங்க. ஆனா அவருக்கு பிசினஸ் போட்டு கொடுக்குறீங்க. இப்ப என்னண்டா ஒரு முக்கியமான கேள்வி, இந்த சிவன் கோயில்ல வந்து அன்பே சிவம் தானே? இன்றைக்கு நீங்கள் உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டா யாருக்கு தெரிவிப்பீங்க? உங்களோட அம்மா அப்பாக்கு தான். எல்லாம் இங்க இருக்கணுமா? அம்மா அப்பா இங்க நிக்கணும். நீங்க அம்மா மாமிக்கல அம்மா அப்பான்னு சொன்னவர் அம்மா அப்பா. உங்க தண்ட அம்மா அப்பா இல்ல வைஃப் அம்மா. எப்படி? சரி 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 மாமி என்ன பரவாயில்ல, மிச்சம் சச்சம் சீதனத்தையாவது மனுஷன் எழுதி தந்துருமே. அதான் அவரவர் தனக்கு தான். அவரவர் தனக்கு முதல் உண்மை நேசி என்ன? அன்பே சிவம். கடவுள் கடவுள். சரி என்ன சந்தோஷம். அப்ப அன்றைக்கு இந்த ரம்புட்டாங்க முட்டா மங்குஸ்தான் எல்லாம் கிடக்கு. அது சரி என்ன சும்மா பம்மா தவறுறீங்க? 2-3 கடையில வந்தோடனே நீங்க லேட்டா வந்துட்டீங்க, நாவப்பழம் இல்லைன்னு சொல்லி போட்டு. இன்றைக்கு நான் வெள்ளன வந்தோடனே கேட்க முதல் நாவப்பழம் இல்லை. இப்ப என்ன கடைக்கு குண்டு வைக்கட்டா பத்த வச்சுட்டு ஓடவா? பத்தாதுண்ணே. கரைச்சல் கருவேப்பிலை எல்லாம் கிடக்கு, ஃப்ரெஷ்ஷா கிடக்குறபடியா பத்தாதெல்லாம். அதுல காஞ்சி அவரே சொல்லிட்டார். என்ன விலை என்ன முருங்கையில? 2 ரூபா. இங்கே மங்குஸ்தான் என்ன விலை? 10 ரூபா. உள்ளுக்கு எதுவும் இருக்கா? கோதா பெயிண்ட் அடிச்சு வச்சுக்காராமனே. சரி இல்லை அப்படி இல்லை சும்மா சரியா. கொய்யாப்பழம் 6 ரூபா. ரம்புட்டானும் 10 ரூபாயா? 10 ரூபா. பாரு பாரு. இது அண்டை வாங்கி சாப்பிட்டான், நல்லா இருந்துச்சு. நெல்லிக்காய் சூப்பர் சாமானோ. இங்கே ஃப்ரெஷ் பாவக்காய் எல்லாம் இருக்கு. எல்லாம் கிலோ 5 ரூபா. நல்ல பாவக்காய் இருப்பா, பொலிஷா இருக்கு. வார வார மாம்பழப்பட்டி என்ன மாம்பழம் இது? என்ன விலை? 320 ரூபா. ஓகே அண்டைக்கு ஓகே. எத்தனை இருக்கு? ஒரு திறந்து காட்டுங்க எனக்கு. ஒரு 3 மாம்பழப்பட்டி கொண்டு போலாம் போலாம் கிடக்கு. 3 மாம்பழத்தை வச்சிருக்காரு, அதுக்குள்ள 5 மாம்பழம் அண்டைக்கு 8 ரூபாய்க்கு இது போட்டு அப்படியே மாத்துறாங்க. ஓகேயா? பெரிய மாம்பழம் இது
நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பாகிஸ்தான் மாம்பழம். இல்ல இல்ல சாரி இங்க நம்மள சிங்கம் இல்ல இந்த உங்களோட வசனத்தை அன்றைக்கு ரிப்பீட் பண்ணி போட்டு இந்த அன்றைக்கு வேற கோலத்துல இருந்து இன்றைக்கு ஒன்னும் சொல்றது என்ன தெரியாது யாரு சொல்றது. வணக்கம் தம்பி. சரி என்னண்டா இவர் அண்டை ஃபேமஸ் ஆயிட்டா அந்த வீடியோவில் இவர் தத்துவம் மட்டும் சொன்னாருன்னு. இப்போ இன்றைக்கு என்னண்டா இந்த சிவன் கோயிலை வச்சு உங்களோட அன்பை யாருக்கு தெரிவிக்க போறீங்க அதை சொல்லு. மனசுக்கு மட்டும்தான் தெரிவிக்கலாம் அவளை இல்லை நீர் யாருக்கு தெரிவிப்பீர் அதுக்கா நீர் வந்து அவர மனசுக்கு அன்பை தெரிவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஃபேமிலிக்கு என்ன அம்மா அப்பாவுக்கு நல்ல வடிவான செயின் ஒன்று ஓட்டிருக்கு அப்படி ஈழாமாப்பா அந்த மாதிரி என்ன. சரி அப்போ இன்றைக்கு என்ன வாங்கிட்டு போகிற பிளான்? ஓ என்ன எல்லாம் வாங்கிட்டு போகணும் அடியை மட்டும் வாங்க போகணும் என்ன. சரியா சந்திப்பவா? ஓகே ஓகே பாய். தம்பி ஆர்எஸ் எப்படி இருக்கீங்க? சந்திக்கிட்டோம் என்ன எப்படி போகுது? மறுபடியும் சந்திக்கிட்டோம். இனி என்ன முடிஞ்சு இறக்குமதி செஞ்சுட்டு எஸ்எம்முருகங்களுக்கு போடுறீங்களா? இதில் போட்டு 3 சாரி 55 திரும்ப கொடுக்குறோம். இது புதுசாக திரும்ப கொண்டு வந்துருக்கோம். எல்லாமே 3 சாரி 70. 3 சாரி 70 ரூபாயா? 70 எடுத்தா 50, 4 எடுத்தா 90. 4 எடுத்தா 90. அப்போ அந்த ஆஃபர் எஸ்என்லையும் போடுவீங்களா? எல்லா ஆஃபர் எஸ்என்லையும் போடுங்க. இதே இங்கே மிஸ் பண்ணாக்கள் வீடியோ பார்த்தாக்கள் அங்கே வந்து வாங்குவாங்க. தானே ஃபுல்லாக ஜுவல்லர்ஸ் இருக்குது. பாதி ஜுவல்லரி போட்டிருக்கு, பாதி இருக்குது. ஆமாப்பா ஸ்பெஷலாக புது ஐட்டங்கள்லாம் வந்து இது என்ன விலை உதாரணத்துக்கு? இது வந்து பின்னால் 18 போயிடும். இதில் கருத்து போ அதாவது நீங்கள் பெர்ஃப்யூம் அடிக்காமல் பாய்ச்சிங்கன்னா வருஷ கணக்கு பாய்க்கலாம். பெர்ஃப்யூம் அடிச்சிங்க பெர்ஃப்யூம் அடிச்சாதான் கருத்து. பெர்ஃப்யூம் அடிக்க அப்போனா இப்போ இந்த கரைச்சல் என்ன இதெல்லாம் வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஓகே ரீஸ்டாக் திரும்ப வந்திருக்கு. போன எடுத்து முடிஞ்சு திரும்ப வந்திருக்கிறது. புது ஐட்டம் எல்லாம் தம்பி கொண்டாந்து குமிச்சு விட்ருக்கு. சேர்ந்தண்ணே நல்ல ஒரு சாமான். இது என்ன இது? இது வந்து நம்ம சாமி படத்துல அந்த குங்குமம் சாமான் போட்டு. ஓகே ஓகே சரி வெண்ணுண்டா இன்றைக்கு இந்த நாளில் உங்களோட அன்பை தெரிவிச்சு கொள்றேன்டா. அந்த சிவன் கோயிலில் வச்சு யாருக்கு அன்பை தெரிவிப்பீர்? அப்பா அம்மாக்கு அன்பை தெரியும். அவங்க ஊர்ல இருக்கிறாங்க, இங்க தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாலும் நண்பர்கள் தார அன்பும் பெரிய அன்பு தானே நமக்கு. நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட உதவியெல்லாம் எல்லாம் போய் கொண்டு அதுதானே. ரெண்டாலும் இந்த அன்பு நீ சொல்ற அன்பு உங்களோட அப்பா அம்மாவுக்கு போய் சேரட்டும். கண்டிப்பா. சரி நண்பர்களே, ஆர்எஸ் ஃபேஷன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன். சரி தம்பி ஓகே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன இந்த தொங்கல்லாம் வந்து விட்டாங்க? என்ன இருந்தாலும் இந்த எங்க பொடிய நிரம்பி ஓடித்தானாப்பா அப்பா சட்டியை விட்டுட்டு. இது வழியே இல்லைன்னு சனத்துக்கு கடை நான் என்ன கடை இல்லையோ புறம் எங்கடாப்பா கடை இஞ்சாலண்டாங்க தேடி பிடிச்சி வந்தேன் நினைப்பேன். என்ன உள்ள ஸ்டடியா நினைக்கிறீரா? இன்றைக்கு இந்த சிவன் கோயிலில் வச்சு உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டா யாருக்கு தெரிவிப்பீர்? எல்லாருக்கும் அன்பை. நீங்க அக்கா உண்மைதானே. மற்றதாக்கா அன்றைக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா நான் கொண்டு போகிற காருக்குள்ள போய்க்குள்ளே முடிஞ்சுது. வீட்டை போய் ஒன்று தான் கிடந்தது. இப்போ இந்த அதை வச்சு தான் நம்ம இந்த ரிவ்யூ எடுத்து போட்டது. இப்போ என்னென்னா எனக்கு கொண்டு எடுத்து வச்சிருங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். இது பார்க்குறாக்கள் அடுத்த முறை அக்கா எஸ்எனுக்கு வருவீங்களா? இது எஸ்எனுக்கு வருவீங்கண்ணே. எஸ்என்ல வந்தா இங்கே வருங்க. துர்கான்றதா அரப்பா அம்மா தானா? இல்லை இன்ஸ்டாவில் இல்லைண்ணே கூட போடுங்க. என்னடா நான் அதில் டக் பண்ணி விட்றேன் நான். அப்போ அதில் இன்ஸ்டா ஒன்றை திறந்து உங்களோட இதுகளை கொஞ்சத்தை போடுங்க. அதை எடுத்து வைங்கக்கா. அப்போ பிறகு வர. ஓகே ஓகே பார்த்தா பெண்ணாம்பெரிய செயின் வாங்கிக்கிறக்கா. ஆனால் பாரம் இல்லாமல் இருக்கு. அடகு வைக்கலாம் 5 ரூபா தான். அடகு வச்சா 5 ரூபாயா? அவசரத்துக்கு அடகு வைக்கலாம். இது 10 ரூபா. உன்னோட போட்டு கொண்டு ஜாமியிட்ட போனீங்கன்னா எல்லாரும் உங்களை ஜாமியார் காசு தருவாங்க. இது என்ன உத்திராட்சியோ? இது உத்திராட்சியோ? இது வந்து அந்த
காசு காஜா பொங்கும் உங்களுக்கு. சொல்லவே இல்லை. அப்புறம் வேறு என்ன வச்சிருக்கீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? பீலஃபீல்ட்லேருந்து வந்திருக்கீங்களா? அங்கே கடை வச்சிருக்கீங்களா? இப்போ தச்சமயம் இல்லை, முன்னம் வச்சிருந்தேன். இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லாட்டி இப்படி கடை இப்படியான அதுவும் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண வேண்டாம். சரி, க்ளோசிங் டவுன் சேல். அப்போ உங்கள்கிட்ட பிக் சேல் அதான் 10 ரூபா 5 ரூபான்லாம் கிடக்காங்க. 5 ரூபா. அப்போ இந்த இண்டையோட சரியோ இல்லாட்டி வேறு இடத்துல போடுறீங்களா? இங்கே பாருங்க அது சரத்தை. ஆமாப்பா, அதுவும் சங்குமாக்கன சங்குமாக்கு. ஓ, மூட்டி கிடக்கு அது வேறு. அங்கே மூட்டுறதுக்கே 15 ரூபா கேட்பாங்களே. 200 ரூபா லேங்கா, 40 ரூபா. அப்போ என்ன இண்டையோட முடிஞ்சதோ இல்லாட்டி நீங்கள் வேறு கோயிலில் போடுவீங்களோ? கஷ்டம்பா, இன்றைக்கு வித்து இல்லாமட்டு பார்த்தா வித்து முடிக்கிட்டேன்னா ஓகேண்ணே. மழை விடாது, ஆக்கலாம் மழை வராதுண்ணே. அது 2:30-3 மணிக்கு பிறகு மழை வரும். சரி, அப்போ உங்களுக்கு குட் லக் வீசுறேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கும் கூட இந்த சிவன் கோயிலை வச்சுக்க யாருக்காவது உங்களுக்கு அன்பை தெரிவிக்க போறீங்கன்னா யாருக்கு தெரிவிப்பீங்க? அன்பு சொன்னால் இந்த வாடிக்கையாளர் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு அன்பு இல்லை வேணும். அது நிறைய என்னட்ட வந்து வேணாக்களை இன்னும் கூடுதலான அன்பை தெரிவிக்கும். மக்கள் பொதுவாக கையோட போகாம மனைவியோட வீட்டை. உண்மைதானே, நல்ல விஷயம். ஓகே அண்ணே, ஓகே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னப்பா கருப்பா இருக்கு கடையில்? நான் சும்மா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு போல. என்ன வடையை சாப்பிட்டு அங்கே நின்று ரிவ்யூ கொடுக்குறாங்க. வடை மணியாக இருக்காமண்டு. ஓ மேம், அவர்கிட்ட கேட்போம். அப்போ வாய்ப்பெண் போகுது, எல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, போகுது. மழை வருமெண்டு பயப்படாதீங்க, மழை வராது. பூப்பட்டாலோ நீங்கள் குமஸ்பாக்கெலாம் வந்தீங்களா? இல்லைண்ணே, அங்கே கண்டனாங்களாண்ணே ஆண்டைக்கேண்ணே. சரி, அப்போ என்னன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு இந்த சிவன் கோயிலில் வச்சு நீங்கள் யாருக்காவது அன்பை தெரிவிக்க போகிறீங்கண்டா யாருக்கு கூட அன்பை தெரிவிப்பீங்க? ஃபேமிலிக்கு தானே, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. சரியா? ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க ஆக்களை. வணக்கம். நீங்கள் நாங்கள் 2 வடை நல்லா இருக்குன்றீங்க. உண்மையிலேயே வடை நல்லா இருக்கா? எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? யாழ்ப்பாணத்துலேருந்து அப்படியே நேராக வந்தேன். இன்றைக்கு விடியா மலையான் காஃபேக்கு நான் போன முறை தெரியுமே. தோசை மலையான் காஃபேக்கு நான் போனான். ஆக்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டு போனான். அங்கே போயிட்டு ஒரு பொடியனை கூப்பிட்டு தோசை கொண்டு வாண்ட அவன் முழிச்சு கொண்டுட்டான். நான் சொன்னேன், தம்பி தோசை கொண்டு வாண்ட. அவனுக்கு விளங்கவே இல்லை. அப்புறம் நான் கடைசியாக கேட்டேன், தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நான் சொல்றது விளங்குதா இல்லையா? இல்லை இங்கிலீஷில் அப்புறம் கேட்டேன். அவன் சொன்னா, சாரி ஐ ஆம் சிங்களம், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஆம் ஸ்டூடெண்ட், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன்டான். சரி, கிழிஞ்சுதுவோ எக்காக் தோசை கொண்டு வான்னு நான் அவனுக்கு சொன்னேன். சொல்லி போட்டு போய் இந்த முதலாளிட்ட போய் கேட்டேன், என்ன மாதிரி பிரச்சனை? முதலாளி மாறிட்டுதா? தமிழ் பிள்ளைகள் அங்கே எங்கே வேலை செய்கிறோம், அவைக்கு சாப்பாட்டு கடையில் எங்கட நாட்டில் உள்ளவைக்கு சாப்பாட்டு கடையில் வேலை செய்கிறது கௌரவ குறைவாக இருக்குது. உண்மைதானோ? என்னன்னு சொல்லி எங்களுக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு அதை தானே செய்கிறோம். எவ்வளோ பேர் டொய்லெட் எங்கள் ஊரம் தானே நோமலாக இருக்குது. என்ன அங்கே உள்ளவைக்கு கௌரவ பிரச்சனை இருக்குது. காசு மட்டும் அந்த காசு அனுப்பிக்க அது பெஸ்ட். காசை இலவசமாக வாங்கிக்க கௌரவம் பார்க்குறாங்க இல்லை? அதுவும் இல்லை. ஆனால் வேற வடை அடிக்காதானே? சரி, அப்போ நீங்கள் இன்றைக்கு எந்த ஸ்டேட்லேருந்து வரேன்னு சொன்னீங்க? பீலஃபீல்ட் தானே. பீலஃபீல்ட் ஆக்கள் கணவர் வந்திருக்கணும் போல. நடுவு வரீங்களா இங்கே? சரி, இப்போ இன்றைக்கு யாருக்காவது அன்பை தெரிவிக்க போறீங்கடா? யாருக்கும் உங்களோட அன்பை தெரிவிப்பீங்க? சிவங்கோயிலப்பா எங்கட 7 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் அன்பை தெரிவிப்பேன். இப்போ நாங்கள் 3 பேர் 4 பேர் வேற இல்லை. அந்த 4 பேருக்கும் எங்களை அன்பை தெரிவிச்சு. அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு அன்பு போய் சேரட்டும். நன்றி. வணக்கம் தான் வந்துட்டார் நம்மட மைதிலி போட்டி. என்ன வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகேயா? அதே நிலைமை தான். அடுத்த கடை எஸ்என்லயோ? எஸ்என்ல வார ஞாயிற்றுக்கிழமை. இப்போ எஸ்என்டா அந்த கோயில்ல அதுக்குள்ள கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் கடை போடல. அது எங்க போடுற கடை? நான் ஒரு நாள் வந்து கோயில் வாச இந்த பார்க் பிளாட்ஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கேன். பார்க் பிளாட்ஸ்லாம் கோயில் இப்போ இடது பக்கம் சொன்னால் வலது பக்கம் ஒரு பார்க் பிளாட்ஸ். ஓ, அது அப்போ எஸ்என் ஓப்பானப்ல இறங்கி வந்து நடந்து வரலாம். நினைக்கிறேன் கொஞ்சது ஒரு 500 மீட்டருக்குள்ள. சரியா? அப்போ அங்கேயும் ஆஃபர் தான். கொமர்ஸ் பார்க்கில் கொடுத்த ஆஃபர் தான். இங்கேயும் அதே ஆஃபர் தான். 3 சாரி 50, 4 சாரி 100 ரூபாய்க்கு. அதே சாரி ப்ளவுஸ் 10 ரூபா எல்லாம் அங்கே போடலாம் போகுது. இதே ஆஃபர் தான் இந்த வருஷம் வரையும்.
ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு நாங்கள் எங்களுடைய செயலை தொடங்கிறீங்க. சரி, இன்றைக்கு இந்த சிவன் கோயிலை வச்சு உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டா யாருக்கு தெரிவிப்பீங்க? அன்பை தெரிவிக்கிறேன்னு சொன்னால் எங்களோட பய சங்கரை தான் நான் இல்லை மக்களும் கேட்குனேன். யூடியூப்பில் போட்டிங்க பய சங்கரில் இன்றைக்கு அதே செயலை உண்டு. நான் அதே செயல் 10 தான் கழிவு அவற்றை பேரை சொன்னேன். நன்றி நன்றி, பெரிய அன்பை தந்திருக்கீங்க. ஓகேயா, ஓகே பாய். கஞ்சா கண்டு இங்கே வரப்பா, இது சம்பளிக்கிறேன். ஊர்ல 10 கிலோ கிடக்கிற சாமான் எடுத்து கொண்டு ஓட்டிஞ்ச விற்கிறீங்கல்ல. ஊர்ல ஓனான் 10 கணிக்கிறதுகள் மூத்திர சந்து கணிக்கிறதெல்லாம் கொண்டு இஞ்ச வச்சு 10 ரூபா 15 ரூபா. என்ன ஒரு மரியாதை. ஆனா நல்ல விஷயம் என்ன இந்த இதெல்லாம், இது உண்மையா தூதுவலை சூப்பர் சாமான். பச்சை வட்டி போட்டு இந்த முள்ளை வெட்டிட்டு அரைச்சிட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கு. என்ன விலை? 10 ரூபா. அது ரம்பா, அது சினேகா, இது ஊர்வசி, மேனகா எல்லாம் கிடக்கு. வாங்கிட்டு போங்க. அது இது இந்த ரம்பா வாங்கினா ஒரு தொட்டாச்சி நீங்க இலவசம். முடிஞ்சுதா? இவர் ரெண்டாக்கி அடுத்த முறை நீங்க எனக்கு ஒரு தொட்டாச்சி நீங்க கொண்டு இலவசமா தரணும். ஓ எப்படி சும்மா சின்ன கிடக்கு? நானும் தொட்டு விளையாடத்தானே வேணும். அது அங்கால இருக்கு. வணக்கம். ஓ கடைசுமா பிஸியா இருக்கீங்க? சரி, அப்படியே பிஸியா இருங்கோ. அப்படியே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன். அடுத்த இங்க எஸ்எனா எஸ்என்ல போடுறீங்களா? ஓகே, சரியா. அங்க சந்திப்பேன்னாங்க. மகாடோனிக்ஸுக்கு அவங்களோட அம்மா அங்க இருந்து சொல்லிவிட்டா இந்த மகள் கடை ஓட்டிருக்கா. மகள் மருமகள் கடை ஓட்டிருக்கான்னு சொல்லி உங்களோட அப்பா அம்மா அதை செஞ்சுட்டு வந்தாங்க. போட்டீங்களே? எப்படி? இப்போ அடுத்த எங்கே போடுறீங்க? அடுத்தது வந்து ஸ்டுட்கார்ட்ல என்ன கோயிலா? என்ன கோயில்? பிள்ளை கோயில் என்ன? அங்கே இப்போ எல்லா இடங்கள்லையும் கோயில் வந்துட்டு எங்களுக்கு இந்த ஏரியாக்களில் உள்ள கோயிலுக்கு போய் வரவே காணும். ஓகேண்ணா. அப்போ இங்கே இருந்துட்டு நீங்கள் தூரத்துலேருந்து வந்துருக்குறீங்களே? ஹாயில்புரம் நாங்கள பக்கத்தில் தானே. அப்போ அடுத்தது நீங்கள் இதுக்கு வருவீங்களாக்குமா? கேவலா சேச்சி இடம் கிடைக்கணுமா? ஓகேயா, சரி. அப்போ சந்திப்போம். ஒரு கேள்வி உங்களுக்கு இன்றைக்கு இந்த யாருக்காவது அன்பை தெரிவிக்கிறேன்டா யாருக்கு உங்களோட அன்பை தெரிவிப்பீங்க? ஃபேமிலிக்கு அன்பை தெரிவிக்கிறீங்க நீங்கள்? ஓகேயா, ஓகே. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, வாழ்க. சுவை அண்ணா, நம் நாட்டு சுவை என்று மோட்டை அழி இருக்கீங்க. என்ன தமிழ்நாடா, இலங்கையா, எந்த நாடு? மலேசியாவா, ஸ்ரீலங்கா? சூப்பரா இருக்கு. என்ன இல்லை இது நீங்கள் செய்யறதா இல்லை நீங்கள் எல்லாம் கையாள? நீங்களாம் ஃபுல்லா பணங்கா பணியாரம் எவ்வளோ? 5 ரூபா ஒரு பேக்கில். நல்ல விஷயமா. வணக்கம். வணக்கம். என்ன அப்பா மடிவா இருக்கு பார்க்க, கலக்குது. ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சரி, நீங்கள் எவ்வளோ காலமாக்கா அப்பம் எக்ஸ்பீரியன்ஸ் சுட்டு? 10 வருஷம் அப்பம் சுடுறீங்க, இல்லாட்டி சுடுறத சாப்பிட்றீங்களோ? அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், எப்படியாவது இருக்கணும். கடை விட்டா சரியா, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சுடுற அப்பத்தை ஊரே சாப்பிடுதானே. எந்த நாட்டில் இருந்தெல்லாம் ஜனம் வந்து கோயிலில் இருந்து வந்து சாப்பிடுது. என்னண்டா உங்களோட அன்பை இன்றைக்கு தெரிவிக்கிறேன்டா யாருக்கு தெரிவிப்பீங்க? இந்த சிவன் கோயிலில் வச்சு யாருக்காவது உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டாப்பா. அன்பை கொடுக்க கஷ்டப்படுறீங்களாப்பா? அள்ளி எறியுங்க கஸ்டமர்ஸுக்கு. என்ன எல்லாருக்கும் நல்ல விஷயம், நல்ல விஷயம். நன்றி அக்கா. ஓகே, ஏதாவது ஒரு முடிவெடுத்து வாங்குங்க.
யோசிச்சு தான் என்னென்ன வாங்குவோம். உண்மை தானே, இல்லாட்டி வாங்கி போட்டு யோசிக்கலாமே. வணக்கம். ஓயா, எப்படி இருக்கிறீங்க? வந்து நிறைய சனம். நான் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்துட்டேன். அங்கே काम केवल ज़्यादा बोल வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகேயா? என்னப்பா பிடிபட்டு கொண்டு இருக்குது, எப்படியும் பிடிச்சிருவேன் உங்களை. இதுக்குள்ள சந்திப்போம் பிறகு நாங்க. ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம், சந்திப்போம். ஓமாப்பா, என்னண்டா நீங்கள் இந்த யாருக்காவது இன்றைக்கு சிவங்கோயில இருந்து உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டா. யாருக்கு தெரிவிப்பீங்க? இது என்ன நேம் உங்களோட? பாய் சங்கர். பாய் சங்கர். சங்கர். பாய் சங்கர் ஒன் பண்ணியிருக்கேன். நான் சங்கர்டையும் பார்த்து உங்களையும் பார்த்துருக்கேன். அது கேஎஸ் சங்கர். கேஎஸ் சங்கரோ பாய் சங்கரோ அம்மாண்ட அடிச்சிருக்கீங்க இப்போ என்ன? அம்மாண்டோ கலையை நிஜம். இல்ல சிவனை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த சிவன் ஆலயத்துல நீங்கள் உங்களோட அன்பு யாருக்கு தெரிவிக்கீங்க? ஐயா வந்து அவருக்கு ஐயா பேர் மறந்தோட நாங்கள் டெட் போர்ட் ஐயான்னு தான் சொல்றோம். அவருக்கு அவர் தான் இந்த சிவனுக்கு அவருக்கும் கூட இருந்தவர். அவருக்கு உங்களோட அன்பை தெரிவிக்கிறீங்க? அன்பை தெரிவிக்கிறோம். மற்றது பழமையை விட இந்த முறை சனம் கூட கடையாளம் இந்த முறை கூட கடை நிறைய இருக்கு. கடை இந்த முறை நிறைய இருக்குது. இந்த ஏரியா சட்டிலேருந்து வந்து இப்போ அதாவது என்னென்னு சொல்றது, இவங்கிட்ட சட்டிலாம் 2-3 கடை இருக்கிறோடையா கொஞ்சம் மலிவாக பார்த்து தான் வேண்டலாம். ஆனால் எங்கட சேம் அதே விலையால அது எல்லாம் இருக்கிறது. அதே மலிவும் இருக்கு. இந்த மாம்பழங்கள் அதுகள் இருந்தா மாம்பழம் இந்த லொரி இருக்கு. அவர்கிட்ட டக்குன்னு முடிஞ்சிடும். அவர் நல்ல விளைவிப்பார். மலிவு அவர் இங்க சொன்னவர் எனக்கு. நாளைக்கு எப்படி நாளண்டைக்குள்ள வந்துடும். வடிவா தெரியல, நான் மறந்துட்டேன். ஒவ்வொரு வருஷமும் பாருங்க. சரி, அப்ப நன்றி, சந்தோஷம். அடுத்த கோயில சந்திப்போம். இந்த முறை சிவன் கோயில் ஊர்னவர்கிட்ட விட ஒரு சரியான மாற்றம். நல்லா இருக்கு கோயில், நல்லா இருக்கு. சரியா, நன்றி. ஓகே. ஓமாப்பா, வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன பீலஃபீல்ட்ல இருந்து எல்லாம் பேசி பறஞ்சு மொத்தமா வலிக்கிட்டு வந்துட்டீங்க போல. இப்ப என்னண்டா அங்க ஒருத்தரும் இல்லாட்டி கள்ளம் முந்துரும். வீடு வழியே கவனமா இருக்கணும். கமரா அடிக்கும். பேர்ந்தன் எல்லாம் ஒரு செட்டப்பா தான் திடுறீங்க. இப்ப இந்த சிவன் கோயில்ல உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டா யாருக்கு தெரிவிப்பீங்க? சிவனுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். கஞ்சத்தனம் பண்றீங்க. கொடுக்கல தானே. ஃபுல்லா யோசிச்சு கொண்டு நன்றி. நன்றி, உங்களோட அன்பை தெரிவிச்சு கொள்றீங்க. நன்றி அப்பா, நன்றி, வணக்கம். ஸோ மழையும் வந்துட்டுது. சனமெல்லாம் சனத்துக்கு சாப்பாடு கிடைச்சிட்டுது. சாப்பாடு பார்சல் கொண்டு போயில அது கஷ்டம்தான். நீயோ போ.
வணக்கம். ஓ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வர கொஞ்சம் என்ன புள்ளியார் கொஞ்சம் சீஸாக இருக்கார். நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சொல்லுங்க அப்போ உங்களோட பிஸ்னஸில் பற்றி எங்கே இருக்குது என்ன செய்கிறீங்க? நாங்கள் வந்து ஓவர்ஹாசன்லேருந்து வாரோம். கோல்டன் ஹக்கண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படி சாமி பொம்மையால் பிள்ளைகளுக்கு கையிலேயே வச்சிருக்கிற மாதிரி போக நாங்கள் இன்னும் வேறு அனுமான் மற்றது கிருஷ்ணர் முருகன் அப்படி அம்மன் அப்படிலாம் இன்னும் எடுத்து செய்வோம். இது வந்து அந்த பாக்ஸ் மாதிரி. இது வந்து விகே பேரடைஸ் வந்து எங்களோட அண்ணா அண்ணின்ட்டு அவங்க வந்து டிஷர்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறவங்க. மற்றது இப்போ குழந்தைகளுக்கு இப்போ நாங்கள் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். இப்படி கண்ணூருக்கு இப்படி ஒரு பாக்ஸ் பிள்ளையார் இந்த பாடி இது எங்களோட பேரும் அடிச்சு கொடுப்போம். இது இப்படி செட்டாக 50,000. ஓகே இதுக்குள்ள இந்த பாடி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிரிண்ட் பண்ணி தருவாங்க. என்ன பேர் அடிச்சனும் சரி தமிழில் சாமி பொம்மையோட கண்ணூருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பார்சலில் அனுப்புவோம். மற்றது இப்படி ஒரு துணியும் பிள்ளைய சுற்றுற ஒரு துணியும் வச்சு கொடுப்போம். இல்லாட்டி இப்படி கண்ணூருக்கு பிள்ளைகளுக்கு கையில் கட்டுற மணியெல்லாம் கொடுப்போம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தேங்க்ஸ். இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படி இருக்கு. இதெல்லாம் இந்த QR கோட்ல போட்டிருக்கு. கோல்டன் ஹேக் அந்த இதுலேயே இது நீங்கள் கொண்டு போகலாம். நன்றி. நீங்க நான் வந்து பாய் சங்கர். ஓகே உங்களோட வீடியோஸ் அம்மா நிறைய பார்க்குறேன். நன்றி. அப்போ குட் லக் உங்களுக்கு. வடிவாக இருக்கார் பிள்ளையார். வணக்கம். என்ன எல்லா சாமி படங்கள். வணக்கம் அக்கா. இது என்ன விலையா செட்? இது என்ன விலையாக்கா? 35 ரூபாயா? 35 ரூபாயா? இங்கே பாருங்க கருப்பு ஷர்ட்டும் காட்டன் 5 ரூபா. அடுத்த இஞ்சால பார்ப்போம் என்ன வந்து. வணக்கம். நல்லா பிஸியாக இருக்கிறேன். வணக்கம். என்ன விலை அண்ணா? இன்றைக்கும் 15 ரூபா தானே? இதா அது என்ன ரோஸ் பான்? என்ன விலை ரோஸ் பான்? 250. இது தொதல் என்ன விலைக்கா? 15. கஜுவும் இருக்கு. எவ்வளவு? 100 கிராம் ₹1. ஓகே. பைத்தம் பணியாரம்ப்பா பார்க்கல. பனங்காய் பணியாரம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பைத்தம் பணியாரம் இல்லை பனங்காய் பணியாரம். நீங்கள் செஞ்சுனீங்களாக்கா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு நாள் லேட்டாக டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கணும். வணக்கம். எங்கேருந்து வந்துடுறீங்க? பூப்பட்டால் கோயிலுக்கு போகிறீங்களா அடிக்கடி? எனக்கு இந்த கோயிலில் உங்களோட அன்பை தெரிவிக்கிறேன்டா யாருக்கு தெரிவிப்பீங்க? எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தான். எங்களோட தமிழ் மக்களுக்கு தெரிவிப்பீங்க. நீங்களுமா? சரி அப்போ பூப்பட்டால சந்திப்போம். வணக்கம். முதலாளி பிஸி சன வங்காள கடையை பிச்சுட்டீங்களா? வந்துட போதப்பா. மாம்பழப்பட்டி என்ன விலை? எத்தனை இருக்கு உள்ளுக்கு? நான் சனத்துக்கு போயலாம் போடாங்க. பாரு அக்கா அண்ணா நொங்க என்ன விலை? 4 ரூபா மலிவு. வாழைப்பழம் என்ன அண்ணா? 1 ரூபாயா? 1 ரூபாய்க்கு 2? அண்ணா வாழைப்பழம் 1 ரூபாயா இல்லை 1 ரூபாய்க்கு 2? நான் சொல்கிறது தான். அப்போனா பரவாயில்ல.
வணக்கம் அக்கா, மிச்ச காசை கொடுங்கப்பா. என்னப்பா அது? இந்த மாம்பழ பட்டியை காட்டுங்க. இருக்கு எத்தனை மாம்பழம் இருக்கு? ஒன்று எடுத்தா 8 ரூபா, 2 15. வெரி குட். அப்போ எனக்கு ஒரு 2 மாம்பழ பட்டி எடுத்து வைக்கிறீங்களா? நல்ல மாம்பழம் வாரம். அப்படித்தான் இருக்கணும். வைட்டா தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. என்னப்பா அந்த சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப மாம்பழம் தான் சொன்னான். இப்ப எப்படி இந்த வந்துட்டோம்ல, நாங்க தான் மாம்பழம் எடுக்க மாம்பழம் வேண்டிட்டு போகணும். சரி, வேண்டிட்டு தான் போறோம். எப்படி இருக்கீங்க நீங்க என்னோட காய்ச்சல் சொல்லி காய்ச்சல் நன்றி. இல்ல அதுதானப்பா சின்ன விஷயம், அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஐட்டம் எல்லாம் விற்கிறீங்களே. இன்றைக்கு இந்த இருக்கு, தோதல் இருக்குது. எவ்வளவு அது? சின்ன விலைதானப்பா. எனக்கு மாம்பழ பட்டி தான் வேணும். அன்றைக்கு சொன்ன மாதிரி 2 வட்டி எடுத்து அங்கால வைங்க. ஒரு வட்டி எவ்வளவு? 3 இதெல்லாம் உங்களுக்கு 25 ரூபாய். 20 ரூபாய்க்கு அங்கால விற்காங்களா? 5 ரூபா 3 தான். அது ஃபண்ட் கொடுக்கும். நீங்க இந்த மனுஷனை வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? என்ன ஒரே பிஸியாக தான் திடுறீங்க இன்னைக்கு? என்ன பேக்கில் வடிக்கிற சாமான் உண்டு இல்லை தானே? பாருங்கப்பா சாமி எப்படி வருதுண்டு, காவடி எப்படி ஆடுறாங்களண்டு. ஆடு ஆடு ஆடு. இங்கே இந்த கட்டில் வந்து அடி வர்றாங்க பார்க்கலாம். இந்தாலப்பா வெள்ளையும் சொல்லையும் வந்திருக்காரு, வேட்டியை காணையில் ஏன்னா ஏன்னாப்பா கட்டையில் அது கட்ட தெரியாது சொல்லுங்க டக்கண்டு. ஓகே ஓகே. எத்தனையாவது? முதலாவதா நாலாவதா? வணக்கம்.
ஸோ தம்பி குட் ஜாப். எங்கே நீங்கள் டோட்முண்டா? ஆமாம். தொடர்ந்து பார்க்குறீங்களா? சரி, நன்றி. இல்லை, நல்ல விஷயம். என்னெண்டா நான் கேட்குறது, எங்கே டோட்முண்டா நீங்கள்? என்னெண்டா நீங்கள் இன்றைக்கு யாருக்காவது அன்பை தெரிவிக்க போகிறீங்கண்டா யாருக்கு தெரிவிப்பீங்க? இந்த சிவன் கோயிலில் வச்சுருக்கா சொல்லுங்க. எல்லா பக்தர்களுக்கு பெரிய மனம், எல்லாரும் கூடுதலாக அப்படி தான் சொல்லினோம். ஓ சரி, அப்போ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. போட்டோ தான். வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்கா. என்ன இடையால வந்துட்டீங்க? எங்கே நீங்கள் டோட்முண்டில் இருக்கிறீங்களா? வாரண்டோஃபில் இருக்கிறீங்களா? நெடுக வாரீங்களா? அஞ்சு இப்போ ஒரு 7-8 வருஷமாக தொடர்ந்து வாரம் கடை போடுறோம். நல்ல மாதிரி போகுதா? நல்ல விஷயம். நன்றி அக்கா. அன்றைக்கு யாருக்காவது அன்பை தெரிவிக்க போகிறீங்களா யாருக்கு தெரிவிப்பீங்க? எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் அன்பை தெரிவித்து கொள்கிறேன். நாங்களும் வருஷம் ஊருக்கு போய் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்து கொண்டு வரோம். தனிப்பட்ட முறையிலையும் நண்பர்கள் உறவினர்களும் உதவி செய்யணும். எந்த இடம் நீங்கள் அங்கே? நார்மலாக நான் அப்பாட இடம் கண்டி, அம்மா வந்து ஜப்னா. நாங்கள் மலையகம், அக்கரைப்பற்று, அங்காளம், கிழக்கு வாகனம் எல்லா இடமும் சரிங்க. நல்ல விஷயம் செய்கிறோம். தொடர்ந்து மேலும் எங்களோட தொடர்பு கொண்டு உதவி செய்ய மனம் இருந்தால் சேர்ந்து உதவி செய்யணும். எங்கே தொடர்பு கொள்ளணும்? எந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதை நீங்கள் சொன்னீங்களா? 0179 24 25 634. உதவி செய்கிறவர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்போம். அப்படி முடியாதவர்கள் சிறு உதவி செய்யும் பட்சத்தில் நாங்கள் அந்த உதவிகளை வந்து சேர்க்க வேண்டியவர்களுக்கு, அதாவது நாங்கள் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கிறோம் பாடசாலைகளுக்கு. தனிப்பட்ட முறையிலையும் உறவினர்களின் உதவியோடையும் போன வருஷம் போயிட்டு கிட்டத்தட்ட 2000 யூரோவுக்கு கிட்ட நாங்கள் டொனேட் பண்ணியிருக்கோம். இப்போ போகிறீங்களா? இப்போ இந்த செப்டம்பர் மாதம் போகிறதா இருக்கு. 3 மாதம் நின்று எங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நல்ல விஷயமாக்கா. நன்றி. தொடர்ந்து செய்யுங்க. உங்களை மாதிரி இங்கே புலம்பெயர் மக்களின் உதவிகளால் தான் ஓரளவுக்காக தான் அங்கே ஈழத்தில் உள்ள தமிழ் மக்கள் கொஞ்சமாவது சர்வைவ் பண்ண, கொஞ்சமாவது உயிர் உழைச்சி வாழக்கூடியதாக இருக்குது. வாழ்கிற காலம் கொஞ்சம் அது வேலை வாய்ப்புகளும் இல்லை, விலைதலை கூடிக்கொண்டே போகுது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 7-8 கோல் வந்து கொண்டே இருக்குமே. ஹெல்ப் பண்ணுங்கொண்டு எங்களாலும் ஒரு அளவுக்கு தான் முடிஞ்சதை செய்வோம். எனக்கு தெரியும், நீங்கள் இந்த ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சுட்டா அதை கேள்விப்பட்டு திரும்ப அடிப்பினோம். அந்த விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கு தான். நல்ல விஷயம். செய்யுங்க தொடர்ந்து. வாழ்த்துக்கள். நன்றி. சந்தோஷம். வரக்கூடா? பிலாப்பழம் எப்படி ஸ்டைலா தொங்குது? வணக்கம். Oh yeah. YouTube? Yeah. Vi. By Shankar. Vi har inte åkt in på något. Alltså ja. Yeah. எந்த ஸ்டாட்ல இருந்து வாரீங்க? நாங்க இது டோட்முண்ட். நீங்க டோட்முண்ட் தானே? அப்ப உங்களோட ஸ்டார்ட். வணக்கம். அப்ப தேர் இழுத்து முடிஞ்சு வந்துட்டேன் அக்கா.